கூடிய பக்தர்கள்லாம் உங்களை அப்பான்னு அழைக்கிறாங்க. எதற்காக உங்களை அப்பான்னு அழைக்கிறாங்க? ஐயா வணக்கங்க. இந்த கணக்கணந்தல் புத்துக்கோயில் நாகம்மாவை நம்பி வர்றவங்க அனைத்து பேருமே அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க. நான் அந்த அம்மாவுக்கு பிள்ளை. அதனால் அந்த அம்மாவை அம்மான்னு சொல்லும்போது என்னைய அப்பான்னு சொல்லி அழைக்கிறாங்க. நான் அந்த அம்மாவுக்கு பிள்ளை தான். என்னுடைய அப்பன் சதுரகிரி மகாலிங்கத்துக்கு நான் பிள்ளை. இந்த புத்து மகாலிங்கத்துக்கும் புத்து நாகம்மாவுக்கும் நான் பிள்ளை. நான் அந்த தொண்டுலியம் பண்ணும்போது என்னைய அப்பான்னு வர்ற குழந்தைங்க கூப்பிட்றாங்க. எனக்கு ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மக்களுக்கும் நான் செய்கிற சேவையை நினச்சி நான் ஒரு கடவுள்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணி எல்லா மக்களுக்கும் சேவை பண்ணுறீங்க. இப்போ சன்னியாசன்றது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இந்த சன்னியாசத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சாமி? சன்னியாசன்று யாரும் தேர்ந்தெடுக்கலைங்க. சன்னியாசம் யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது, 100க்கு 100 தேர்ந்தெடுக்க முடியாது. அது இறைவனால் படைக்கப்பட்டது தான். இன்னொன்று என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாருமே சன்னியாசம் போகணும் சன்னியாசம்னு சொல்கிறாங்க. ஆனால் சன்னியாசம் போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையுமே குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் உறவு முறையை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு எல்லோரும் சன்னியாசம் போகணும்னு சொல்கிறதுலாம் எனக்கான உடன்பாடு கிடையாது. இது இறைவன் என்னைய ஆட்கொண்டு என்னை இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. அதனால சன்னியாசம்ன்றது எல்லாம் சொல்கிறாங்க. நான் சன்னியாசத்தை நான் ஏற்று நான் விரும்பி ஏற்றுக்கல. அவங்க என்னை வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நான் செம்மையாக சிறப்பாக தொண்டுலியம் மன்னிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு தொண்டுலியம் மன்னிக்கிறேன். இது சன்னியாசம் சொல்கிறது நான் எனக்கான முழுமையான என்ன அடையலைங்க. இன்னும் என்னுடைய இலக்கு நிறையா இருக்குது. இன்னும் வர்ற மக்களுக்கு இன்னும் தொண்டுலியம் பண்ணணும். இன்னும் வர்ற மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண பாக்கியம் கிடைக்கணும், தொழில் வளம் பெருகுன்றக்கா நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் தொண்டுலியம் மன்னிக்கிறேன். எனக்கான ஆத்ம திருப்தி இன்னும் அடையலை. இன்னும் இலக்கு நிறையா இருக்குங்க. சாமி, இந்த கோயிலுக்கு நாகப்புத்து கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க பொதுமக்களால். இந்த நாகப்புத்துன்னு பேர் வைத்தது யாரு? உங்களுடைய முன்னோர்களா இல்லை அங்கே வரக்கூடிய பக்தர்களா? ஐயா தகப்பனார் வந்துங்க இது சீமக்கெல்லாம் இருக்கும்போது சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இருக்கும்போது ஒரு அப்பா தகப்பனார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சுயம்பு புற்று ஒன்று இருக்குது அப்படின்னாரு. இங்கே வந்து பார்த்தேன். வந்தோடனே என்ன அறியாமல் ஒரு ஆட்கொண்டுச்சு. ஒரு சக்தி சொல்லுவாங்களே, ஒரு ஈர்ப்பு தன்மை சக்தின்னு சொல்லுவாங்க. ஆட்கொண்டுச்சு. ஆட்கொண்டு ஒரு பத்தி சுடம் சாமி கும்பிட்டே இருந்தோம். இங்கேருந்து போய் நான் மதுரில் படுத்து வைக்கிறதுக்கு கனவுல ஒரு சுயம்பு லிங்கமாக எனக்கு வந்துட்டு ஒரு அருவமாகவும் உருவமாக எனக்கு ஐயா வந்து காட்சி கொடுத்தாரு. அப்போ ஈஸ்வரன் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து அதில் வந்துட்டு ஒரு நாகம் இருந்து எனக்கு கனவுல வந்து இந்த நிறையா விஷயம் சொன்னாங்க. எப்படின்னா இந்த நேரத்தில் வந்துட்டு சொல்ல முடியாத சூழல். ஏன் சொல்ல முடியாத சூழல்னா மறைக்கப்படலாம் இல்லை, மறைக்கப்படுறதுல எனக்கு நான் அனுபவிச்சது எனக்கான மட்டும்தான் தெரியும். நீங்கள் அனுப்பிக்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாமே இப்போ நான் எனக்கு இல்லைன்னா உணர்வு எனக்கு தான் வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. அப்படின்றப்ப எனக்கு நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இது பண்ணுன்னாங்க, இதை பண்ணிக்கிருக்கோம். இன்னொன்று இந்த இடத்துல முன்னோர்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வாசம் பண்ணியிருக்காங்க. முன்ஜென்மாவும் கர்மாவும் இங்கே வந்து வரவங்களுக்குலாம் நிவர்த்தி ஆகுன்னு நிறையா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னா என்னுடைய மூதார்களும் முன்னோர்களும் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வாசம் பண்ணி வாழ்ந்த இடமாவும் எனக்கு ஒரு காட்சி கொடுத்துச்சு. அதனால இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. இங்கே நீங்களே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து கண்மூடி தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் வந்து இங்கே பேசுவாங்க. இது முன் வினை கர்மா வினைகள் விலகிற இடம் இங்கே அது வந்துடுங்க. குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா சரியாகுதுன்னா அது எப்படி சரியாகும் சாமி? ஐயா நம்ம குடிப்பழக்கத்தினால நிறையா குடும்பம் இன்றைக்கி வந்துட்டு சீரழிதுங்க. ஏன் சீரழிது அப்படின்னா குடியை குடிச்சிட்டு குழந்தைகளை படிக்க வைக்காமல், தன்னையும் கவனிக்காமல், மனைவியும் கவனிக்காமல், உற்றார் உறவும் யாரையும் கவனிக்காமல் அவர் தன்னிலை மறந்து இருக்கனால யாருமே அவரால் சரியாக கவனிக்க முடியல. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது. அதுபோக தன்னை தவற உணராமல் மனைவிகளும் பிள்ளையும் தவறாக பேசி குடும்ப சண்டை வருது. அப்போ அதுக்கு அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா ஒரு வாரம் இங்கே தங்க வச்சிருவேன். ஏன்னா கணவன் மனைவிக்கான பிரச்சனை என்னான்னு ஆய்வு பண்ணுவோம். இதுதான் பிரச்சனை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த ஒரு வாரம் தங்கிட்டாலே வில்வப்பொடி அதாவது மது அருந்தக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிலே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்க எப்படி இந்த கோயிலுக்கு வருவாங்க? அவங்களை எப்படி கூட்டு வருவாங்க அவங்களுடைய மனைவிமார்கள்? ஐயா மனைவிமார்களும் வாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூட்டு வருவாங்க. இங்கே வந்து இந்த இடத்த பார்த்துன்னு அவங்களுக்கே ஒரு மனமாற்றம் கிடைக்கும். இந்த அம்மா புத்து நாகம்மாவை பார்த்துட்டாலே இங்கே புத்தம்மலை 2 கண்மலர் வச்சுருக்காங்க. குங்குமம் போட்டு மாலை போடுவோம். மாலை போட்டு இந்த சொன்னாலே புல்லரிக்குது. அந்த அம்மா கண்ணை பார்த்துட்டாலே எல்லாமே மறந்துடுவாங்க. அந்த கண்மலரை பார்த்துட்டாலே தன்னிலை மறந்துடுவாங்க. ஏன்னா இது என்ன ஏன் தன்னிலை மறக்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
இங்கே பாரு, அவன் பாரு, இங்கே பாரு பாரு பாருன்னாலே அந்த கண்மலரை பார்த்துட்டாலே அந்த அம்மா நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல காரியங்கள் நடத்தி கொடுக்குறாங்கய்யா. அதனால் நிறையா மக்களுக்கு வந்து குடிப்பழக்கத்தினாங்க இங்கே வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து நிவர்த்தி ஆகுது. கயிறு கட்டி விடுவோம், ஒரு கயிறு கட்டி விடுவோம், ருத்ராசம் போட்டு விடுவோம். அது போக இங்கே கோயிலுக்குன்னே பிரத்யேகமாக செஞ்ச மாலை, சிகப்பு மஞ்சள் பாசி போட்ட டாலர் போட்ட மாலை இங்கே அனுப்பிச்சி விடுவோம். இதை கலட்டக்கூடாது, கலட்டாமல் இருப்பாங்க, குடிக்காமல் இருக்காங்க. நாங்கள் சொல்லும் போதே இந்த மாலை குடல் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் குடிச்சிங்கன்னா ஏற்கனவே குடல் வெந்து போய் தான் இருக்குது, குடல் வெந்து போயிடும், குடும்பம் கெட்டு போயிடும். அதனால் ஒரு சொல்லி இது வந்து உண்மையாக சொல்லுவோம், பொய் சொல்லி யாரை ஏமாற்றி ஒன்றும் சொல்லலை. உடல்நிலையை அறிஞ்சு அவங்களுக்கான சொல்லுவோம். அவங்க நம்புகிறாங்க, நம்பிக்கையோடு குடிக்காமல் இருக்காங்க. நிறையா குடும்பம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்காங்க. பௌர்ணமிக்கு வர்ற 100% மக்கள் வந்து இந்த குடியிலேருந்து மீண்ட குடும்பம் தான் வர்றாங்க, நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து மது மாத்திரம் தானா, வேற எதுவும் கிடையாதா? ஐயா, மது பழக்கத்திலேருந்து மீண்டுறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, திருமண பாக்கியம் கிடைக்கிது. அது போக மன உளைச்சல் நிறையா பேர் இருக்காங்க. மனம் உளைச்சல் நிறையா விஷயத்தை இங்கே வந்துட்டு உட்காந்து அம்மாட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே எல்லாமே ரெக்கவரி ஆகுதுங்க. தியானம் பண்ணுறதுக்கு சரி, எவ்வளவோ எண்ணற்ற கோயில் நிறையா இருக்குது. இந்த நாகாமா கோயிலை வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணாலோ அல்லது சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டாலோ அல்லது திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டாலோ இல்லை பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டாலோ மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்குள்ள வித்தியாச வேறுபாடு என்ன சாமி? ஐயா, இங்கே வந்தீங்க பாலாபிஷேகம் வாங்கி பாலை கொடுத்து அந்த அம்மாவை பாலாபிஷேகத்தை பார்த்தாலே மனதில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. அது போக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போட சொல்லுவேன். அந்த விளக்கு போட சொல்லும் போதே அவங்களுக்கான எல்லா விதமும் நிவர்த்தி ஆகுது. 7 விளக்கு, 7 எலுமிச்சம்பழம், 7 வெத்தலை, ஒரு பாக்கு, நெல்லிக்காய் வச்சு இங்கே வந்துட்டு 7 விளக்கு போட்டாலே அந்த அஷ்ட கர்மாக்கள் எல்லாம் விளைகுன்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் சப்தகனி நினச்சி தான் விளக்கு போட சொல்லுவேன். 9 விளக்கு போட சொல்லும்போது நவர்கள் தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். எல்லாமே நிவர்த்தி ஆனால தான் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கனால மக்கள் மென்மேலும் போய் பக்கத்தில் அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தில் சொல்லி இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் வாங்கன்னு சொல்கிறாங்க. போங்கன்னு சொல்கிறப்போ அவங்க வர்றாங்க. மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டு இங்கே மக்கள் வரும்போது நிவர்த்தி ஆகுதுங்க. அதனால் மக்கள் வந்துட்டு நல்லது நடக்கும்னு நம்புகிறாங்க. நல்லது நடந்துக்கிருக்கு, அதை நானும் நம்புகிறேங்க. ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி தான் திரும்பவும் கேட்குறேன் நான். இந்த சன்னியாச வாழ்க்கை வந்து திருப்தி பெற்றீங்களா? ஐயா, இன்னமும் திருப்தி கேள்வியில் இல்லைங்க. இன்னும் எனக்கு திருப்தியே கிடையாது. இன்னமும் நான் மக்களுக்கு சேவை பண்ணணும், அந்த அம்மாவுக்கு தொண்டுலியம் பண்ணணும். இன்னும் வந்துட்டு நிறையா மக்களுக்கான குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே திருமண தடையிலேருந்து குடிக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணும். அதுக்காக இந்த அம்மா வந்து என்னை வந்து உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் சன்னியாசன்ற வாழ்க்கை திருப்தி கிடையாது. சன்னியாசன்றது நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான். ஆனால் ஏற்படுத்திக்கிறத விட இந்த அம்மா என்னை வந்துட்டு தாம் பிள்ளையா, இந்த தகப்பனா என்னை வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இந்த புத்து மகாலிங்கமும் இந்த புத்து நாகமாவும் என்னை பிள்ளையா உட்கார வச்சுருக்காங்க. அதனால் தொண்டுலியம் பண்ணிக்கிறேன். இன்னமும் எனக்கான விஷயம் இன்னும் முழுமை அடையலை. இன்னும் நிறையா இலக்கு நிறையா இருக்குது. நிறைய ஆலயம், இன்னும் இந்த இடத்துல ஆலயம் கட்டணும், மக்களுக்கு தொண்டுலியம் பண்ணணும், இன்னும் நிறையா விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல் குழந்தை பாக்கியம் கேட்கும்போது அம்மாட்ட வரம் கேட்பேன். வரம் கேட்கும்போது என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய ஆயுள் ஒரு நாள் ஆயுளை எடுத்துக்கோ. இப்போ கணேசுக்கும் முனீஸ்வரிக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்தாங்கன்னா என்னுடைய ஒரு நாள் ஆயுளை அவங்களுக்காக நான் கொடுத்துறேன். என்னுடைய ஒரு நாள் ஆயுளை எடுத்துட்டு ஒரு குழந்தைய கொடு. நான் என்னுடைய ஆயுள் குறைய குழந்தை பாக்கியம் நிறையா உருவாக்கியிருக்கு. நான் ஒருத்தன் மறைஞ்சாலும் என்னுடைய உடல் தான் இதை விட என்னுடைய ஆன்மாக்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய கருவாக வளர்ந்து வரும்ன்ற நம்புகிறேன். அது சத்தியமாக நிறையா குழந்தைங்க இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. நாகமுனீஸ்வரன், நாகவர்ஷித்து, நாகமுனியம்மா, நிறையா வந்துட்டு நாகன் நிறையா பேர் வச்சுக்கிருக்காங்க. இது நிறையா குழந்தைகளுக்கான பாக்கியம் இங்கே கிடைக்கிது. எல்லாரும் நம்பிக்கையோடு வர்றாங்க. இங்கே 2 மரம் வளருதுங்க. இந்த மரத்தில், வேப்ப மரத்தில் இங்கே வந்துட்டு பிடுங்கி அதை எடுத்து என்னுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிருவேன். என்னுடைய முன்னோர்கள் நினச்சிட்டு ஒரு இலையை பிடுங்கி கொஞ்சம் இலையை சேகரித்து அதை வந்துட்டு அதை மருந்தாக நம்ம கொடுக்குறோமிங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா, முதல் காரணம் புற்றுமண் எடுத்து தீர்த்தமாக கொடுக்குறேன். இதுதான் விசேஷமே. எந்த நோயாக இருந்தாலும் புற்றுநோய்க்கு இங்கே மருந்து கொடுத்து புற்றுநோய் நிவர்த்தியாக இருக்குது. மதுரையில் ஜங்ஷனில் இருக்கிற குமார்ன்ற அம்மாவுக்கு அவங்க அம்மா பேர் பாண்டியம்மா. அவங்களுக்கு இந்த இடத்துல மார்பிளை கட்டி இருந்துச்சு. இங்கே ஒரு 15 நாள் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்து தினந்தோறும் புற்றுமணி தீர்த்தம் கொடுத்தேன். இப்போ அவங்க மதுரை ஜங்ஷனில் தான் இருக்காங்க. நிவர்த்தியாக ஆகி சரியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க.
மாதம் மாதம் வருவாங்களா, வாரம் வாரம் வருவாங்களா, டெய்லி வருவாங்களா, என்ன கோரிக்கையை வச்சு இந்த கோயிலை வழிபாடு பண்ணுறதுக்காக வராங்க சார்? ஐயா முதல்ங்க முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் இங்கே வந்து நிவர்த்தி ஆகுங்க. அதே போல் பெண் சாபம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். இது இப்போ தான் 6 வருஷம் தான். இது எப்படி சொல்கிறதுனா 6 வயதுடைய குழந்தை மாதிரி தான் இந்த கோயிலுடைய நிகழ்வு. ஒரு 600 ஆண்டுகள் எப்படினோம்னா 600 ஆண்டு கழித்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் வரலாறு நிறையா பேச சொல்லும். இன்னொன்று என்னென்னா இங்கே வர்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனை, குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க குடியை மறக்கிறதுக்கான இங்கே வந்து நிவர்த்தி ஆகுது. தினந்தோறும் மக்கள் வர்றாங்க. அதே போல் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மக்கள் கூட்டம் நிறையா இருக்கும். மக்கள் கூட்டத்துக்கு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு காரியமும் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னு வருவாங்க, அதுக்கும் நிவர்த்தி பூஜை பண்ணுறாங்க. அது போக திருமண பாக்கியம் கேட்டு வருவாங்க, அதையும் நிவர்த்தி பண்ணுவாங்க. தொழில் பாக்கியம் வருவாங்க, நிவர்த்தி பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மிக கூட்டமாக இருக்கும். அது போக பௌர்ணமிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயமா இங்கே இருக்குங்க. நைட்டு இந்த இரவில் வந்து இங்கே தங்கிட்டு நைட்டு விளக்கு போட்டு 12 மணிக்கு மேலே விளக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா எல்லாருடைய குறையும் நிவர்த்தியாகும், முன்னோருடைய சாபம் நிவர்த்தியாகும், பெண் சாபம் நிவர்த்தியாகும், முன்ஜென்ம கர்மா நிவர்த்தி ஆகுங்க. இந்த மண்ணில் வந்து ஒரு நாள் இரவு பௌர்ணமி அன்னைக்கு படுத்து எரிஞ்சிட்டு போனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது நீங்கள் ஒரு நாளைக்கு அனுபவிச்சு பாருங்கள், அதுக்கான பலனை நீங்களே சொல்லுவீங்க. அது போக மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் திடீர் நகர்னு ஏரியா இருக்குது. அங்கே அவர் பேர், அவங்க அந்த அம்மா பேர் லட்சுமி. அந்த லட்சுமி அம்மாவுக்கு அதே போல் புற்றுநோய் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணோம், புற்றுமண் எடுத்து வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை இங்கே வந்தாங்க, பொங்கல் சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு அவங்களுக்கு புற்றுமண் தீர்த்தம் கொடுத்தேன். அவங்களுக்கும் சரியாயிருச்சு. குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தாலும் புற்றுமண் எடுத்து தீர்த்தமாக கொடுக்குறோம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளுமே புற்றுமண் தீர்த்தம் கொடுக்குறோம். முடியாதவங்க வாங்கிட்டு போய் குணமாகறாங்க.